Hello everyone. Today enzymes. Enzymes are biocatalyst which increase rate of a biochemical action. Okay. See, enzymes are mostly made up of proteins. ஆனால் ஒரே ஒரு enzyme மட்டும் proteinaceous plus RNA. RNA additional இருக்கும். So that is ribosome. Protein synthesis site இருக்கு இல்லையா ribosome. That act as ribozyme enzyme like. ஸோ அந்த என்சைம் மட்டும் ப்ரோட்டீனேஷியஸ் கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தே வில் ஆஸ்க். ஓகே, ரிபோசைம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் ப்ரோட்டீனேஷியஸ் என்சைம்னு கேட்டாங்கன்னா ரிபோசைம் எழுதுங்க. ஓகே, வாட் ஆர் கேட்டலிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கேட்டலிஸ்ட் ஸ்டிமுலேட்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி இன் த ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் அப்படின்வாங்க. பட் என்சைம்ஸ் ஹை டெம்பரேச்சரில் ஃபங்க்ஷன் ஆகுமா? ஆகாது, ஒர்க் பண்ண முடியாது, டீநேச்சர் ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். ஆனால் சில என்சைம்ஸ் இருக்குது. அந்த சில என்சைம்ஸ் வந்து தெர்மல் ஸ்டெபிலிட்டி உடையது, ஹை டெம்பரேச்சரில் கூட ஃபங்க்ஷன் ஆக முடியும். தட் என்சைம்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம்ஸ் லைக் தெர்மோஃபைல்ஸ், அதாவது ஆக்கி பாக்டீரியம். ஸோ அங்கேருந்து கிடைக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து 80 டிகிரியில் கூட ஃபங்க்ஷன் ஆகும். எஸ், அடுத்து பாருங்கள், ஒரு ரியாக்ஷன் CO2 ப்ளஸ் H2O அந்த ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அது எதை கிவ்ஸ்? இட் கிவ்ஸ் கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட் இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் வந்து கார்போனிக் அன்ஹைட்ரேஸ். இது வந்து நம்ம பாடியில் பிளட்டில் இந்த ரியாக்ஷன் நடக்குது, கார்போனிக் அன்ஹைட்ரேஸ். பட் இந்த என்சைம் இல்லை அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஸ்பீடு என்ன தெரியுங்களா? அதாவது 200 கார்போனிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும். பட் ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் என்சைம் 10 மில்லியன் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 மில்லியன் ப்ராடக்ட்டுக்கு மேலே ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபாஸ்டஸ்ட் என்சைம். இந்த இருக்கிற எல்லா என்சைம்ஸ்லேயும் ஃபாஸ்ட்டாக செயல்படுற என்சைம். ஓகே, என்சைமோட செயல்பாடு எப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கூடுது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறணும், அதுதான் ரியாக்ஷன். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் 1 or 2 substrate will be involved and these substrates are modified to product. அதுதான். ஆனால் சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக மாறணும்னா தே அட்டைன் சம் ட்ரான்சிஷன் ஸ்டேட் வித் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவேஷன் எனர்ஜி அடைஞ்சால் தான் அது வந்து ப்ராடக்டாக மாற முடியும். தட் இஸ் நேச்சுரல், எந்த ரியாக்ஷனாலும் இதுதான். ஆனால் என்சைம் என்ன பண்ணுதுன்னா இட் ரெடியூசஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி லெவல். பார்த்தீங்களா, இதுதான் எனர்ஜி லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு ரியாக்ஷனுக்கு. ஆனால் என்சைம் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி லெவலை ரெடியூஸ் பண்ணிடுது. ஸோ ஆஸ் பர் திஸ் டயக்ராம் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ என்சைம் ரெடியூசஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, எனி கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் டு ப்ராடக்ட். ஸோ அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறது வந்து என்சைமோட மெயின் ஒர்க். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்சைம்ஸ். ரைட், த 2 டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ சிம்பிள் என்சைம், கான்ஜுகேட்டட் என்சைம். சிம்பிள் என்சைம்ஸ் ஒன்லி மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சின், ட்ரிப்சின், பப்பைன், they are simple enzymes. But conjugated enzymes, they contain both proteinaceous part and non-proteinaceous part. ரெண்டு பார்ட்டும் இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் கான்ஜுகேட்டட் என்சைம்ஸ் ஆர் known as ஹோலோ என்சைம். ஓகே, இந்த ஹோலோ என்சைமில் ஒரு பார்ட் ப்ரோட்டீன் பார்ட்டாக இருக்கும். ஸோ ஹோலோ என்சைம் தான் இருக்குது, ஒரு பார்ட் ப்ரோட்டீன் பார்ட். ப்ரோட்டீன் பார்ட் இஸ் கால்டு அப்போ என்சைம். இது ப்ரோட்டீன் பார்ட்னா ஒன்லி அமினோ ஆசிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் நான் ப்ரோட்டீன் பார்ட்னா அமினோ ஆசிட்ஸே இருக்காது, வேறு சில ப்ராடக்ட் இருக்கும். நான் ப்ரோட்டீன் பார்ட் தே ஆர் கால்ட் அஸ் கோஃபேக்டர். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷன் வேணால் நம்ம எழுதலாம். ரியாக்ஷன் சொல்ல முடியாது, ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஹோலோ என்சைம்ன்றா என்ன? ஓகே, ஹோலோ என்சைம் சிக்வல் டு அப்போ என்சைம் ப்ளஸ் கோஃபேக்டர். இதில் அப்போ என்சைம்ங்கிறது ப்ரோட்டீனேஷியஸ் பார்ட், கோஃபேக்டருங்கிறது நான் ப்ரோட்டீனேஷியஸ் பார்ட். ஓகே, ரைட். ஹோலோ என்சைம் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் அப்போ என்சைம் அண்டு கோஃபேக்டர். கம் டு கோஃபேக்டர். கோஃபேக்டர் இல்லைன்னா அப்போ என்சைம் செயல்படாது. ஓகே, கோஃபேக்டர் இஸ் ஆஃப் 3 types. கோஃபேக்டர் அகெயின் இட் இஸ் டிவைடட் இன்டு 3 types. கோஎன்சைம், இந்த கோஃபேக்டர் தான் முதல் வரும், கோஎன்சைம் ரெண்டாவது வரும். மாற்றி போட்டுருவாங்க சில பேர், அப்போ என்சைம் கோஎன்சைம் அப்படின்ட்டுருவாங்க. ஹோலோ அப்போ கோஎன்சைம் அப்படின்னு மாற்றி போட்டுருவாங்க.
கவனமாக பண்ணும். கோஃபேக்டர் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ்: கோஎன்சைம், மெட்டல் ஆக்டிவேட்டர்ஸ், ப்ராஸ்தட்டிக் குரூப்ஸ். ஸோ வெரி ஃபஸ்ட் கோஎன்சைம் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்கானிக் பார்ட். ஆனால் மெட்டல் ஆக்டிவேட்டருங்கிறது இன்ஆர்கானிக் பார்ட். அதே மாதிரி இது லூஸ்லி அட்டாச்ட், இதுவும் லூஸ்லி அட்டாச்ட். இது லூஸ்லி அட்டாச்ட் ஆர்கானிக் பார்ட் ஆஃப் த என்சைம், லூஸ்லி அட்டாச்ட் இன்ஆர்கானிக் பார்ட் ஆஃப் த என்சைம். இது எப்படின்னா ப்ராஸ்தட்டிக் குரூப்னா ஆர்கானிக் தான், ஆனால் டைட்லி அட்டாச்ட். சம்டைம்ஸ் இட் மே பி இன்ஆர்கானிக். அப்போ ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது, ஆனால் டைட்லி அட்டாச்ட். ஓகே, ரைட். கம் டு ஹியர் கோஎன்சைம் எக்ஸாம்பிள். விட்டமின்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கோஎன்சைம்ஸ். ஏஎம்பி அடினோசின் மோனோபாஸ்பேட், அடினோசின் டைபாஸ்பேட், என்ஏடி, என்ஏடிபி, எஃப்எம்என், எஃப்ஏடி, லிப்போயிக் ஆசிட். இங்கே மெட்டல்ஸில் வந்து எஃப்இஎம்ஜி, இசட்என் எல்லாம் ஆக்டிவேஷன் ஆஸ் அ மெட்டல் ஆக்டிவேட்டர். ஓகே, ப்ராஸ்தட்டிக் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காகவும் இருக்கும், இன்ஆர்கானிக்காகவும் இருக்கும். ஸோ ஐ வில் கிவ் சம் ஆஃப் த ப்ராஸ்தட்டிக் குரூப். ஹீம் அப்படிங்கிற ஒரு மாலிகூல் வந்து ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக செயல்படுது. எந்தெந்த என்சைம் பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ். ஓகே, அதே மாதிரி மெட்டல் சிங்க் இஸ் அ மெட்டல் அயான் கோஃபேக்டர். ஓகே, இன் கார்பாக்சி பெப்டிடேஸ், கார்பாக்சி பெப்டைட் இருக்குது, பெப்டிடேஸ் அண்டு கார்போனிக் அன்ஹைட்ரேஸ், இதுதான் ஃபாஸ்டஸ்ட் என்சைம். அதில் ஜிங்க், இது கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் செயல்படுறதுக்கு எது வந்து ப்ராஸ்தட்டிக் குரூப்பாக இருக்குது? ஜிங்க். ஓகே, இன் ஜென்ரல் ஆக்டிவ் சைட்னு ஒரு பகுதி இருக்கும் என்சைமில், அதாவது சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகக்கூடிய இடம். நல்லா கவனிக்கணும். சப்ஸ்ட்ரேட் இஸ் பைண்ட் வித் ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம். அந்த சைட்டுக்கு பேர் தான் பாக்கெட் கிரிவைஸ். இன்டு விச் சப்ஸ்ட்ரேட் ஃபிட்ஸு. சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆகக்கூடிய என்சைம். ஆமாம், சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் ஃபிட் ஆகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாறும். ஓகே, ஸோ E + X = ES காம்ப்ளெக்ஸ். அதாவது என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் கிவ்ஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் கான்செப்ட், பட் இட் ரிலீசஸ் என்சைம் ப்ராடக்ட். என்சைம் ப்ளஸ் ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் ஆக்டிவ் சைட்டுங்கிறது க்ரிவைஸ் ஆர் பாக்கெட்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸிஃபிகேஷன். மொத்தம் 6 டைப்ஸ் இருக்குது என்சைம்ஸில். ஆக்சிடோ ரிடக்டேஸ், அதோட ரியாக்ஷன் மெத்தடை பொறுத்து அதை டிவைட் பண்ணுறோம். இந்த என்சைம் என்ன பண்ணும்னா டீஹைட்ரஜனேஸ்னு சொல்லுவாங்க. ஒன்றும் ஆக்சிடேஷன் பண்ணும், இல்லைன்னா ரிடக்ஷன் பண்ணும். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்ட்ரேட் ரெடியூஸ்டு, சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ்டு. ஓகே, இந்த ரெண்டும் ஆட் ஆகும்போது சப்ஸ்ட்ரேட் வந்து இந்த சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடைஸ்ட் ஆகிடும், இந்த சப்ஸ்ட்ரேட் ரெடியூஸ்ட் ஆகிடும். அப்போ 2 சப்ஸ்ட்ரேட் இன்வால்வ் ஆகி 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சைட்டோக்ரோம் ஆக்சிடைஸுங்கிற என்சைம். டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படிங்கிறது என்னென்னா அமினோ குரூப் இருக்கு இல்லையா, அமினோ குரூப்பு இந்த மாதிரி முக்கியமான ஹைட்ரஜன் தவிர்த்து மற்ற குரூப், அதாவது CH3 இருக்கலாம், NH2 இருக்கலாம், COH இருக்கலாம், இந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஒரு சப்ஸ்ட்ரேட்லேருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரான்ஸ் அமினேஸ், ஹெக்ஸோகைனேஸ், இது ரெண்டும். ஓகே, அதுக்கு ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. S + S1 ஃபஸ்ட்டு இது S ஃபார்ம் ஆயிடும், ரெண்டாவது S1G. ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரோலைஸ். இட் இஸ் இன்வால்வ் இன் ஹைட்ரோலைட்டிக் ரியாக்ஷன், அதாவது ஸ்ப்ளிட்டிங். நீங்கள் ATPயே வந்து பிரேக் ஆகி நமக்கு கிடைக்கிற எனர்ஜி வந்து ஹைட்ரோலைட்டிக் ரியாக்ஷன் தான். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் பாண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் H2O. டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்லாம் இதுக்கு தான் எக்ஸாம்பிள். ஓகே, லைசஸ், இட் ஸ்ப்ளிட்ஸ் த சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல் வித்தவுட் வாட்டர் லீவிங் த டபுள் பாண்ட். ஓகே, வாட்டர் லீவிங் ஆகாமல் டபுள் பாண்ட் மட்டும் பிரேக் பண்ணக்கூடியது. ஓகே, வித்தவுட் லீவிங் வாட்டர் டபுள் பாண்ட். இட் ஸ்ப்ளிட் த சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல் வித்தவுட் வாட்டர் லீவிங் த டபுள் பாண்ட்ஸ். ஆல்டோலேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இங்கே இன் ஜென்ரல் கார்பனோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய 2 குரூப் கொடுத்துருக்காங்க. அந்த 2 குரூப்பையும் ரிமூவ் பண்ணிடுது கார்பன் டபுள் பாண்ட். ஓகே, டபுள் பாண்டு லீவிங் ஆயிடுது, அதில் இருந்துருது. ஆனால் இந்த 2 சப்ஸ்ட்ரேட்டும் ரிலீஸ் ஆகிடுது. ஓகே, ஐசோமரைஸ், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் டு ஃபார்ம் ஐசோமர். உங்களுக்கு தெரியும், சேம் மாலிகுலர் ஃபார்ம்லாம் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தட் ஆர் ஐசோமர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐசோமர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ குளுக்கோஸை ஃப்ரக்டோஸாக மாற்றுறது, அந்த மாதிரி ஐசோமரைஸ் என்சைம்ஸே இருக்குது. லாஸ்ட்டு லைகேஸ். லையேஸ் வேறு, லைகேஸ் வேறு. இது லையேஸ், இது லைகேஸ். கோவலன்ட் பாண்டிங் ஆஃப் 2 சப்ஸ்ட்ரேட் டு ஃபார்ம் ஏ லார்ஜ் மாலிகுல். 2 சின்ன மாலிகுல் சேர்ந்து பெரிய மாலிகுலாக மாறும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிட்ரேட் சிந்தேட் லிகேஸ். ஓகே, அடுத்தது பாருங்கள், என்சைம் ஆக்ஷனுக்கு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் 2 மாடல்ஸ் ஆல்சோ. ஓகே,
இங்கே பாருங்கள் ரியாக்ஷன் என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட் கிவ்ஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் தென் என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் தென் என்சைம் ப்ளஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ என்சைம் சப்ஸ்ட்ரேட்டும் இன்வால்வ் ஆகுது, பட் கிடைக்கும்போது என்சைம் ப்ராடக்ட்டும் கிடைக்குது. அப்போ இதிலேருந்து உங்களுக்கு தெரியுது என்ன, என்சைமும் சப்ஸ்ட்ரேட்டும் பவுண்ட் ஆகுது, பவுண்ட் ஆகி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் முதல் ஸ்டெப்பே. இப்போ சம் ஆஃப் த ஸ்டெப் ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டெப் என்னன்னா, சப்ஸ்ட்ரேட் பைண்ட்ஸ் டு ஆக்டிவ் சைட், நம்ம க்ரீவைஸ் அல்லது பாக்கெட் சொன்னோம்லே ஆக்டிவ் சைட், ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம் ஃபிட்டிங் இன்டு த ஆக்டிவ் சைட், ஃபிட் ஆகுது. ஓகே, the binding of the substrate induces the enzyme to alter its shape, fitting more tightly around the substrate. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, induced fit model, induced fit model. ஓகே, induced fit மாடல்னால் என்ன அர்த்தம்னா, டேனியல் கோஸ்லாண்ட் அப்படிங்கிற 1958 இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது சப்ஸ்ட்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு என்சைமோட ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்சைமோட ஆக்டிவ் சைட் இந்த மாதிரி இருக்குன்னு வைங்க, சப்ஸ்ட்ரேட்டோட ஆக்டிவ் சைட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது சப்ஸ்ட்ரேட், இது என்சைம். இதோட பைண்ட் ஆகும்போது இந்த இடத்துல இப்படி என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகும். அப்படி கம்ப்ளீட்டாக பைண்ட் ஆகுற மாதிரியான ஒரு நேச்சர் ஃபார்ம் ஆகுது. அப்படி பைண்ட் ஆகும்போது இந்த ஆக்டிவ் சைட் வந்து மோல்டப் ஆகும். கம்ப்ளீட்டாக பைண்ட் ஆகிறதுக்காக ஷேப்பை கொஞ்சம் மாற்றிக்கணும். அப்படி மாற்றுறதுக்கு பேர் தான் இன்டியூஸ்டு ஃபிட் தியரி. ஓகே, இந்த இன்டியூஸ்டு ஃபிட் தியரி மூலமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து கொஷின் கேட்பாங்க, பைண்டிங் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் இன்டியூசஸ் த என்சைம் டு ஆல்டர் இட் ஷேப். அதாவது என்சைமு சப்ஸ்ட்ரேட்டு பைண்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னு கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக எழுதுங்க, என்சைம் டு ஆல்டர் இட் ஷேப். இதுதான் ஆன்சர், ஆப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக. என்சைம் தன்னோட ஷேப்பை வந்து ஆல்டர் பண்ணிக்கிறோம், அதனால தான் ஃபிட் ஆகுது. ஓகே, ஆக்டிவ் சைட் ஆஃப் என்சைம் நவ் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் பிரேக்ஸ் ஆர் ஃபார்ம் த கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட் அண்ட் நியூ என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம். இப்போ ஆக்டிவ் சைட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் பாண்டு ஏற்பட்டிருக்கும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் என்சைம் இடையில். அந்த கெமிக்கல் பாண்டை பிரேக் பண்ணி என்சைம் ப்ராடக்ட், அது பர்டிகுலராக எந்த பாண்டை பிரேக் பண்ணணுங்கிறது அந்த ஆக்டிவ் சைட்டோட ஃபங்க்ஷன். அது வந்து என்ன பண்ணணும்னா, ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ், என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஃபைனலாக என்சைம் ரிலீசஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரீ என்சைம் இஸ் ரெடி டு பைண்ட் அனதர் மாலிகுல் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட். ஓகே, இதில் நம்ம லாக் அண்ட் கீ மாடலை பற்றி சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா, லாக் அண்டு கீ, கரெக்டான கீ இருந்தால் தான் லாக்கை ஓப்பன் பண்ண முடியும். அது மாதிரி கரெக்டான சப்ஸ்ட்ரேட் இருந்தால் தான் என்சைமோட பைண்ட் ஆகும். இதில் கீ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்சைம். கீ ஹோல், சாரி கீ இல்லை, லாக். லாக் வந்து என்சைம், லாக்கோட ஹோல் இருக்குல்ல, அது வந்து ஆக்டிவ் சைட். அப்போ சப்ஸ்ட்ரேட்டு தான் கீ, சப்ஸ்ட்ரேட் தான் கீ. சப்ஸ்ட்ரேட் கீயாக இருக்குது, என்சைம் வந்து லாக்கு பூட்டு மாதிரி இருக்குது, லாக்கோட ஹோல் வந்து ஆக்டிவ் சைட். அப்போ சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க பாக்கெட் அல்லது க்ரீவைஸில். அப்படி பைண்ட் ஆகும்போது சரியான மேட்சிங்கான கீ இருந்தால் தான் பூட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும், அல்லது பூட்டோட பைண்ட் ஆகும் இல்லையா. ஸோ வேறு சாவி வச்சு பூட்டை ஓப்பன் பண்ண முடியும். அது மாதிரி சரியான சப்ஸ்ட்ரேட் இருந்தால் தான் பூட்டை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து லாக் அண்ட் கீ மாடல்னு சொல்லுவாங்க. லாக் அண்ட் கீ மாடல் வாஸ் ப்ரொபோஸ்டு பை எமில் ஃபிஷர் இன் 1894. பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார், 1894. ஓகே, ஸோ நமக்கு தெரியும் இன்டியூஸ்டு ஃபிட் தியரியும் லாக் அண்ட் கீ மாடல் பற்றியும் தெரியணும். இன்டியூஸ்டு ஃபிட் தியரினா என்ன அர்த்தம்னா, கோஸ்லாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆகும்போது ஆக்டிவ் சைட் வந்து தன்னோட ஷேப்பை கொஞ்சம் மாற்றி நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்ளீட் பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஆனால் லாக் அண்ட் கீ மாடல் படி என்சைம் வந்து லாக்காகவும் ஆக்டிவ் சைட் வந்து லாக் ஹோலாகவும் செயல்படுது. கீ வந்து இங்கே சப்ஸ்ட்ரேட், ஸோ கரெக்டாக பைண்ட் ஆகுது. இது எமில் ஃபிஷர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகே, கொஷின் என்ன கேட்பாங்கன்னா, அடிக்கடி கேட்குறது இந்த இடம் தான், பைண்டிங் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இன்டியூசஸ் வாட், என்சைம் டு ஆல்டர் இட்ஸ் ஷேப். அதுதான் முக்கியம், சரிங்களா. ஸோ இந்த இடத்த நீங்கள் மீண்டும் மீண்டும் நல்லா படிச்சு, என்சைம் தன்னோட ஷேப்பை மாற்றிக்கிற முடியும், மாற்றுறது தான் ஃபிட்டிங் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஃபிட்டிங் மோர் டைட்லி, நல்ல டைட்டாக பைண்ட் ஆகிறதுக்கு, சப்ஸ்ட்ரேட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கு இந்த ஆல்டர்னேட் ஷேப்பு வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம். அதில் வந்து பார்த்திங்கன்னா pH வந்து என்ன பண்ணுதுன்னா அஃபெக்ட் பண்ணுது. pH வந்து 0 to 7, 0 to 14 வச்சுக்கோங்க. இது வந்து என்சைமோட ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. 0லேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 நல்ல என்சைம் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அப்புறம் போக 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 என்சைம் ஆக்டிவிட்டி மறுபடியும் குறையும். ஓகே, அதே மாதிரி தான் டெம்பரேச்சரும் 0 டிகிரிலேருந்து 10 டிகிரி, 15 டிகிரி, 20, 25, 30, 40 அப்படி போய்ட்டு டெம்பரேச்சர் கூட கூட ஒரு 30, 40 வரும்போது ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் மேலும் கூட 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 ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஸோ pH டெம்பரேச்சருக்கு இந்த 2 கிராஃபும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்சைம்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் டு pH அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர் காசஸ் denaturation while low temperature preserves enzyme in an inactive state. பாருங்கள், லோ டெம்பரேச்சரும் பிரச்சனை தான், ஹை டெம்பரேச்சரும் பிரச்சனை தான். ஓகே, இப்போ மெக்காலிஸ் மெண்டன் அப்படிங்கிறவங்க ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேஎம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. மெக்காலிஸ் மெண்டன் கான்ஸ்டன்ட். மெக்காலிஸ் மெண்டன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் at which rate of the reaction becomes half of its maximum velocity. அதாவது நல்லா கவனிங்க, இது சப்ஸ்ட்ரேட், இது வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் எப்போ அதிகமாக இருக்கும்? இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. மேக்ஸ் வி மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெலாசிட்டி மேக்ஸ். சப்ஸ்ட்ரேட் கூட 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 வெலாசிட்டி மேக்ஸும் கூடுது. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே சப்ஸ்ட்ரேட் எவ்வளோ தான் கூடுனாலும் வி மேக்ஸ் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, இதுதான் வி மேக்ஸ். இதில் பாதி வி மேக்ஸ் பை 2, Vmax by 2ங்கிறது இதில் பாதி. இங்கேருந்து இதிலேருந்து இது வரைன்னா இதில் பாதினா இந்த இடம் தான். ஸோ Vmax by 2ங்கிறது தான் என்னென்னா கேஎம் வேல்யூ, மிக்காலிஸ் மெண்டன் கான்ஸ்டன்ட். மிக்காலிஸ் மெண்டன் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்போ வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் ரியாக்ஷன் வந்து மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் ஓரளவுக்கு தேவையான அளவு சப்ஸ்ட்ரேட் இருக்கும்பொழுது Vmaxாக இருக்கும். ஆனால் அதில் பாதி அளவு தான் கேஎம் வேல்யூ, மிக்காலிஸ் மெண்டன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கெமிக்கல் விச் டிக்ரீஸ் ஆர் ஷட்ஸ் டவுன் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி பை பைண்டிங் டு இட் தட் ஆர் நோன் அஸ் இன்ஹிபிட்டர். இப்போ என்சைமை தடுக்கக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஹிபிட்டார். சில நேரம் என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆகாமல் வேறு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டில் அன்வான்டாக பைண்ட் ஆச்சுன்னா அது வந்து ரியாக்ஷன் நடக்காது, என்சைமோட செயல்பாடு குறைஞ்சி போயிடும். அதுதான் இன்ஹிபிட்டர்னு சொல்லுவாங்க. அதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டராக சொல்லலாம். காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் ரிவர்சிபிள் டைப். என்னென்னா, ஒரு இன்ஹிபிட்டார் வந்து கெமிக்கல் சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருக்கும், ரிசம்பிள் சப்ஸ்ட்ரேட். அப்படி இருக்கும்போது மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கும்போது இட் இன்ஹிபிட்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம். எப்படின்னா, என்சைமோட போய் சப்ஸ்ட்ரேட் தான் பைண்ட் ஆகணும், ஆனால் இன்ஹிபிட்டார் போய் பைண்ட் ஆகும். என்சைமோட சப்ஸ்ட்ரேட் பைண்ட் ஆக வேண்டிய இடத்துல இன்ஹிபிட்டார் போய் பைண்ட் ஆகிக்கிட்டு செயல்பட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்சைம், இது சப்ஸ்ட்ரேட், இது ரெண்டும் தான் பைண்ட் ஆகணும். ஆனால் பாருங்கள், இதை தள்ளி விட்டு வேறு ஒரு காம்படிட்டர், கிட்டத்தட்ட அதோட ஷேப் ஒரே மாதிரி இருக்குது, வேறு ஒரு இன்ஹிபிட்டர் போய் இப்போ இடையில போய் பூந்துக்கிட்டு சப்ஸ்ட்ரேட்டை வந்து ப்ராடக்டாக மாற விடாமல் தடுத்துக்கிட்டு. இதுக்கு காரணம் சப்ஸ்ட்ரேட் அனலாக்ஸ் இருக்குது. காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டாருங்கிறது சப்ஸ்ட்ரேட் மாதிரியே அதோட ஷேப் அப்படி இருக்குது. ஓகே, அந்த மாதிரி டயத்தில் Vmax இருக்குல்ல, அது வந்து சேமாக தான் இருக்கும். கேஎம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும், ஆனால் Vmax சேமாக தான் இருக்கும். அது ஏன்னா இன்ஹிபிஷன் ஆகிருக்குல்ல, ரைட். ஓகே, இன்ஹிபிட்டார் க்ளோஸ்லி ரிசம்பிள்ஸ் த சப்ஸ்ட்ரேட் இன் இட்ஸ் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்ஹிபிட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம். இட் இஸ் நோன் அஸ் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மெலோனேட். மெலோனேட் வந்து ஒரு இன்ஹிபிட்டர். சக்சினிக் டிஹைட்ரஜனேஸ்ங்கிற என்சைமை தடுக்கிறது இந்த மெலோனேட். எப்படின்னா, இதோட வேலை என்னன்னு சொல்லிடுறேன். சக்சினிக் டிஹைட்ரஜனேஸ் கன்வெர்ட் சக்சினிக் டு பியூமாரிக். கிரெப்சைக்கிளில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சக்சினிக் டிஹைட்ரஜனேஸ் என்ன பண்ணுன்னா சக்சினிக் ஆசிடாக பியூமாரிக் ஆசிடாக மாற்றும். அப்போ இதோட சப்ஸ்ட்ரேட் சக்சினிக் ஆசிட். ஆனால் மெலோனேட் வந்து இதோட பைண்ட் ஆகிரும். ஆனால் மெலோனேட்டே இந்த என்சைம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இது வந்து மெலோனேட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து சக்சினிக் ஆசிட்னு வைங்க, இது சக்சினிக் டிஹைட்ரஜனேஸ் வைங்க. இது வந்து சக்சினிக் ஆசிட்டோட தான் பைண்ட் ஆகணும். ஆனால் மெலோனேட்டோட பைண்ட் ஆச்சுன்னா இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டாக மாறாது. கிரெப் சைக்கிள் கொஞ்சம் தடுக்கப்படும். இதுக்கு பேர் தான் சப்ஸ்ட்ரேட் அனலாக் ஆஃப் சக்சினேட்.
எது மெலோனேட்டும் வந்து சக்சினேட் மாதிரியே இருக்கிறதுனால தான் அது பிரச்சனை. ஸோ இதுதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். ஓகே, ஃபைனல் பயோமாலிக்யூல் பாருங்கள். நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது நியூக்ளியோடைட்ஸ்னாலான ஒரு ஸ்ட்ரக்சர். அது டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட், ரிபோநியூக்ளிக் ஆசிட்ஸ், தே ஆர் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். பியூரைன் நியூக்ளியோடைட்ஸ், பைரிமிடைன் நியூக்ளியோடைட்ஸ். பியூரைனுக்கு வந்து அடினைன் குவானின் 2 டைப் இருக்குது. ஆனால் பைரிமிடைன் 3 டைப் இருக்குது. சைட்டோசின், யுராசில், தைமைன். இது எல்லாமே பாருங்கள் சிங்கிள் ரிங்காக இருக்குது, அதாவது ஒரு பென்சின் ரிங்காக இருக்குது. ஸோ இது வந்து ஒரே ரிங் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பைரிமிடைன். ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள் பியூரைன் பாருங்கள் 2 ரிங் இருக்கும். ஒரு பென்சின் ரிங் இருக்குது, ஒரு பைரோல் ரிங் இருக்குது. ஸோ ஒரு பென்சின், ஒரு பைரோல், அடினைன் குவானைன். ஓகே, நீங்கள் பேஸ் பேர் எப்படி ஃபார்ம் ஆகும்? அடினைன் பேட் வித் தைமின், குவானைன் பேட் வித் சைட்டோசின். பை அடினைன் ஏடிங்கிறது டபுள் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஏ டபுள் ஹைட்ரஜன் பாண்ட். ஜிசிங்கிறது ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட். ஓகே, ஆர்என்ஏல எப்படி இருக்கும்னா அடினைன் ஃபார்ம்டு வித் பைண்ட் வித் யுராசில், தைமினே இருக்காது. ஆர்என்ஏ சிங்கிள் ஹெலிக்ஸு, டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸு அப்படின்ற பொழுது ஆர்என்ஏ சிங்கிள் ஹெலிக்ஸாக இருந்தால் எங்கே வந்து பேஸ் பேர் பைண்ட் ஆகும்னா ஹெலிக்கல் ரீஜனில் மட்டும்தான் டபுள். இப்போ ஆர்என்ஏ சிங்கிள் ஹெலிக்ஸ் தான், ஆனால் ஹெலிக்கல் ரீஜனில் டபுள் ஹெலிக்ஸாக இருக்கும் ஆர்என்ஏ. அப்போ இந்த இடத்துல ஏயும் யூவும் பைண்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி டிஎன்ஏக்கு ஆர்என்ஏக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரிபோ சுகர். இப்போ இது ஆர்என்ஏல ரிபோ சுகராக இருக்கும், ஆனால் டிஎன்ஏல டிஆக்சி ரிபோ சுகர். காரணம் என்னென்னா இந்த செகண்ட் கார்பனில் ஓஹெச்சுக்கு பதிலாக வச்சு தான் இருக்கும், ஆக்சிஜன் கிடையாது. ஆனால் இங்கே செகண்ட் கார்பனில் ஓ இருக்கும், அதுதான் ரிபோ சுகர். இங்கே டிஆக்சி நேம்லேயே இருக்குல்ல, ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம், டிஆக்சி. ஓகே, அடுத்தது பாருங்கள். இது ஒரு நியூக்ளியோடைட். ஒரு நியூக்ளியோடைட்டில் 3 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒன்று நைட்ரஜன் பேஸ், இன்னொன்று ரிபோ சுகர், இன்னொன்று பாஸ்பேட். இந்த நைட்ரஜன் பேஸும் ரிபோ சுகரும் என் கிளைகோசிடிக் பாண்டில் ஃபஸ்ட்டு கார்பனோட அட்டாச் ஆகிடும். டிஆக்சி ரிபோ சுகரும் பாஸ்பேட்டும் 5th கார்பனில் பாஸ்போ எஸ்டர் பாண்ட்னால அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ இது நியூக்ளியோசைடுங்கிறது இந்த பாஸ்பேட் இல்லாத இந்த நைட்ரஜன் பேஸும் ரிபோஸும் மட்டும் சேர்ந்தது நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைட்னா பாஸ்பேட்டும் சேர்ந்து 3மே சேர்ந்தால் நியூக்ளியோடைட், 2 மட்டும் இருந்தால் நியூக்ளியோசைட். ஸோ இங்கே நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூக்ளியோசைடோட நேம், நியூக்ளியோடைடோட நேம். அடினைன், அடினோசைன், அடினிலிக் ஆசிட். குவானைன், குவானோசைன், குவானிலிக் ஆசிட். சைட்டோசின், சைட்டிடிக் ஆசிட், சைட்டிடைலிக் ஆசிட். தைமின், தைமிடைன், தைமிடைலிக் ஆசிட். யுராசில், யுரிடின், யுரிடைலிக் ஆசிட். இதெல்லாம் நியூக்ளியோடைடோட நேம். ஓகே, ஒரு டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் வாட்சன் அண்ட் கிரிக் ப்ரொப்போஸ்டு டபுள் ஹெலிக்ஸ் மாடல். 2 இலை மாதிரி இருக்குது. இங்கே அடினைன் இருந்தால் இங்கே தைமின் இருக்கும், இங்கே குவானைன் இருந்தால் இங்கே சைட்டோசில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடினைன் பேட் வித் தைமின். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது மேஜர் குரூவ்னு சொல்லுவாங்க, இது மைனர் குரூவ்னு சொல்லுவாங்க. மேஜர் குரூவ், மைனர் குரூவ் மாறி மாறி வரும். குரூவ்னா பள்ளம். இது பெரிய பள்ளமாக இருக்குது, இது சின்ன பள்ளமாக. இது டயாமீட்டர் 20 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். ஓகே, அதே மாதிரி 10 நியூக்ளியோடைட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் டர்னில் 34 ஆம்ஸ்ட்ராங். ஒரு நியூக்ளியோடைடோட டிஸ்டன்ஸ் வந்து 3 பாயிண்ட். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து 2 ஆன்டி பேரலல் பொசிஷனில் தான் இருக்கும். அதாவது இது ஒரு 3', 5' இருந்தால் இன்னொரு ஹெலிக்ஸ் வந்து 5', 3'ல இருக்கும். அப்படி மாறி மாறி இருக்கும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. 2 ஆன்டி பேரலல் காம்ப்ளிமெண்ட்ரி பாலிநியூக்ளியோடைட் செயின் ஹெலிக்கலி காயில்டு அகெயின்ஸ்ட் ஈச் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். கம் டு ஹியர். இது ஒரு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 3'லேருந்து 5' வரை முடியுது. இங்கே 5' to 3'. வாட் இஸ் ப்ரைம் அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் இன் விச் பாஸ்பேட் இஸ் அட்டாச்னு சொல்லுவாங்க. இது கார்பன் நம்பர் 1, 2, 3, 4, 5. 5th கார்பனில் இங்கே பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு. ஆனால் இங்கே 3rd கார்பனில் அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, நம்பர் வந்து காமன் தான். இது 1st கார்பன், இது 2nd கார்பன், இது 3rd, இது 4th, இது 5th. ஓகே, ஸோ அந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி இது ஒரு டைரெக்ஷனில் போனால் அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். ஜிசி இடையில் ட்ரிபிள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்குது, ஏடி இடையில் டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் தான் இருக்குது. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், தேங்க்யூ ஸோ மச்.